அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே முதல் காணொலியில முதல் 50 வினாக்கள் பார்த்து முடிச்சிட்டோம். 50வது வினா உங்க எல்லாரையும் கேட்டிருந்தேன். கவுந்தியடிகள் எந்த மதத்தை சார்ந்த துறவி அப்படின்னு. அதுக்கான விடை நான் சாட் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். சரியான விடை என்ன அப்படின்னா சமண துறவி என்பதுதான் சரியான விடை. அடுத்து வாங்க பார்க்கலாம். 51வது கேள்வி. சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் யாது அப்படின்னு பாத்தீங்கன்னா மணிமேகலை என்பது சரியான விடை. அறம் எனப்படுவது யாதெனின் கேட்பின் மறவாது இது கேள், மண்பார்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உடையுளும் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மணிமேகலை என்பது சரியான விடை. 53வது கேள்வி. குறுந்தொகை நூலின் பாவகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை அகவற்பா. 54வது கேள்வி. துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்தர் போர் அடியேன் அல்சரின் தன்ன நிறுத்தினான் இக்கூற்றிற்குரியவர் யார் அப்படிங்கிற கேள்வி. கூற்றிற்குரியவர் குகன்தா. சரியான விடை. 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று எதுன்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்க ஆப்ஷன்ல ஏலாதி தான் சரியான விடை. பெருமுத்தரையர்கள் பற்றி குறிப்புகள் அமைந்துள்ள நூல் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாலடியார் என்பது சரியான விடை. அடுத்து பாருங்க 57வது கேள்வி. கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள நல்லெண்ணங்கள் என்பதுதான் சரியான விடை. 58வது கேள்வி. பொருட்பாலின் இயல்கள், பொருட்பாலோட இயல்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும். அரசியல், அங்கவியல், விளிபியல். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்து பார்க்கலாம். வேய்ப்புரை தோல் என்ற ஓமை தொடருக்கு பொருள் தருக. வேய்ப்புரை அப்படின்னா மூங்கில் போன்ற தோல் என்பது சரியான விடை. பிறவினை சொற்றொடரை கண்டறிக. இதுல இருக்க பிறவினை சொற்றொடரை நம்ம என்ன பண்ணணும், கண்டறியணும். எழிலரசு சிலப்பதிகாரம் கற்றால் இல்ல. இதுல இருக்கிறத பாத்தீங்கன்னா டி தான் சரியான விடை. எழிலரசு சிலப்பதிகாரம் கற்பித்தாள் என்பதுதான் சரியான விடை. தாய்மொழியை உயிராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார். பொருத்தமான வாக்கியத்தை தேர்ந்தெடுக. ஆசிரியர் மாணவர்களிடம் கூறியிருக்காரு. அப்போ இது அயர்கூற்று வாக்கியம். பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள். இது பிறவினை வாக்கியம். அவன் சித்திரையான் எவ்வகை பெயர்? காலப்பெயர். அவன் சித்திரையான் என்பது காலப்பெயர். வேற்றுமை உறுப்பை இணைத்து தொடரை ஒழுங்குபடுத்தி எழுதுக. மாணவர்கள் வட்டமாக உட்கார செய்க. படிக்கும் போதே தெரியுது மாணவர்கள் வட்டமாக உட்கார செய்க. அப்படி வராது. மாணவர்களை வட்டமாக உட்கார செய்க. அப்போ சரியான விடை பி தான். 65வது கேள்வி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. மாத்தி மாத்தி கொடுத்திருப்பாங்க, நம்ம கரெக்டா கண்டுபிடிக்கணும். மாலை மீது மழையின் மழை பொழிந்தது நேற்று வராது. மலையில் மாலை மீது நேற்று பெய்தது மழை வராது. நேற்று மாலை மலையின் மீது மழை பெய்தது. அப்போ சீதா சரியான விடை. இந்த மாதிரி கேள்விகள் வரும்போது நீங்க அந்த தொடரை ஒரு தடவைக்கு 2-3 தடவை நீங்க ரிப்பீட்டடா படிச்சு பாருங்க. நீங்களே சுலபமா விடை கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பார்க்கலாம். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்து எழுதுக. இந்த மாதிரி கேள்வி வந்ததுன்னா நீங்க முதல்ல என்னென்ன இருக்குங்கிறத பாருங்க. என்னென்ன எழுத்துல ஆரம்பிச்சிருக்குன்னு வரிசையில தான் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இங்க பாருங்க, இங்க கக்கா கிக்கி வரிசையில பாருங்க. கரெக்டா கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் காக்கா கி கி கு கு கே கே அந்த வரிசையில நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி பாத்தீங்கன்னா இங்க ஆப்ஷன் சி தான் கரெக்டா இருக்கு. காக்கா கி கோ கோ. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்து வாங்க. சொல்லுக்கேற்ற பொருள் அறிக. இதுல எது கரெக்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வலிமை திண்மை கரெக்டா தான் இருக்கு. நான் தன்னை குறிப்பது இல்ல, அது போட்டாதான் தன்னை குறிப்பது. கான் காடு இல்ல. அப்ப சரியான விடை ஆப்ஷன் ஏ தான். சரியான இணையை தேர்ந்தெடு. சரியான இணை என்ன அப்படின்னு பாக்கலாமா? இதுல மான் வேதம் என்பதுதான் சரியானது, மற்றது எல்லாமே தவறு. அடுத்து பாருங்க. ஜெராக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. தமிழ் சொல் சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒளிநகல் தான். மா என்ற ஒரு மொழியின் பொருள். மா அப்படின்னா என்ன? மா என்றால் பெரிய என்று பொருள்.
அடுத்து 71வது கேள்வி, பாகற்காய் பிரித்தெழுதுக. பாகு கூட்டல் அள் கூட்டல் காய் என்பதுதான் சரியான விடை. பிரித்தெழுதுக. பைநினம், பைநினம் பசுமை கூட்டல் நினம் என்பது சரியான விடை. அடுத்து, திருத்தொண்ட புராணம் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா பெரிய புராணம் தான் திருத்தொண்ட புராணம். 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்ட அகவற்பமான நூல் எது? அது ஐங்கரு நூல் என்பது சரியான விடை. நீங்க சாட் பாக்ஸ்ல நீங்க மொத்தமா எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்கன்னு எனக்கு சாட் பாக்ஸ்ல எனக்கு தெரிவிங்க. தவறான இணை எது? இதுல தவறான இணை கேட்டிருக்காங்க. மணத்தக்காளி வாய்ப்புண் போக்கும், அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். முசு முசுக்கை வேறு இருமல், இருமலுக்கு முசு முசுக்கை தோசை நம்ம சாப்பிட்டுருப்போம் இல்லையா? இது நமக்கு தெரியும். வேப்பங்கொழுந்து மார்பு சளி. அப்ப அகத்திக்கீரை என்பது கண் நோய், தவறு. அப்ப அகத்திக்கீரை, அகத்திக்கீரை தான் தவறான இணை. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 ஆப்ஷன் கரெக்டா தெரியுதுன்னா அப்ப தெரியாது ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும். அதை வச்சு நம்ம தவறான இணை சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். பொருத்தமான இணை எது? இதுல பொருத்தமான இணை கேட்டிருக்காங்க. என்னன்னு பாக்கலாமா? மேற்கு மலையில் இருந்து ஒரு சந்தன மரம், கீழ்கடலில் விளைந்தவை பவழம், வடமலையில் இருந்து வந்தது கரிமிளகு. இதுதான் பொருந்தாத இணை. பொருந்தாத இணை ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அகர வரிசைப்படுத்துக. இது பாத்தீங்கன்னா தெரிஞ்சு மமா மிமி வரிசையில இருக்கு இல்லையா? கரெக்டா பாக்கலாமா? மா மா மீ மீ அப்படி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் கண்டுபிடிங்க எது கரெக்டா இருக்கணும். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. உங்களோட மார்க் எனக்கு சேட் பாக்ஸ்ல போட்டுட்டே வாங்க. தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி என்னும் புகழை பெற்றவர் யார்? அதாவது தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட ஒரு பெண் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ராணி மங்கம்மாள் தான். சரியான விடை. காடுகளில் வாழ்ந்த மக்கள் விலங்கின் பெயர் கொண்டு அமைந்த ஊரின் பெயர். அதாவது காடுகள்ல வாழ்ந்த மக்கள் விலங்கின் பெயர் கொண்டு, அந்த காட்டுல இருக்கிற விலங்கோட பெயர் கொண்டு அமைந்த ஊர் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்க ஆப்ஷன்ல ஆட்டையாம்பட்டி என்பது சரியான விடை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி யார்? சுலபமான கேள்வி, எல்லா எக்ஸாம்லயும் கேட்கறது அம்பேத்கர் தான். அறிஞர் அண்ணாவின் கவிதைகள் தமிழ் பீடம் என்னும் இதழில் வெளியிட்டுள்ள ஆண்டு எது அப்படின்னா 2005 என்பது சரியான விடை. தமிழ் சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர் வீரமாமுனிவர். தபோலி என்னும் சிற்றூர் எந்த மாநிலத்தில் உள்ளது? தபோலி என்னும் சிற்றூர் எந்த மாநிலத்தில் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. மராட்டிய மாநிலம் என்பது சரியான விடை. பரிதிமார் கலைஞர் என்று போற்றப்படக்கூடியவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கே சூரிய நாராயண சாஸ்திரியார் என்பது சரியான விடை. தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று பாராட்டியவர் யார்? மார்க்ஸ் முல்லர் என்பது சரியான விடை. இன்றைய மொழியில் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்றவர் யார்? சரியான விடை எமினோ என்பது சரியான விடை. சாட் பாக்ஸ்ல அவங்களோட மொத்த ஸ்கோர் என்ன வந்ததுன்னு எனக்கு சாட் பாக்ஸ்ல போடுங்க. விளையாட்டின் அடிப்படை நோக்கம் என்ன? போட்டிக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம், விளையாட்டு நடத்தோம் இல்லையா? சோ போட்டி என்பது சரியான விடை. ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடித்தவர் யாரு அப்படின்னா எடிசன். எடிசன் என்பது சரியான விடை. என்னோட சேனல்ல முக்கியமான கேள்வி தொகுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு 30 கேள்விகள் போட்டிருக்கேன். அதுல வெறும் விடை மட்டும், கேள்வியோட விடை மட்டும் கொடுத்திருப்பேன். நீங்க அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அடுத்து பாருங்க, எழுத்து இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் யாரு அப்படின்னா கே செல்லப்பா. அடுத்து வழக்குரை ஞானராகவும் இந்து சமய அறநிலை பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றிய கவிஞர் யாரு அப்படின்னா பிச்சமூர்த்தி ஐயா அவர்கள் தான். ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் யார் அப்படின்னா ஈரோடு தமிழின்பன் என்பதுதான் சரியான விடை. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று அழைக்கப்படுவர் யாரு? இது ரொம்ப சுலபமான கேள்வி, வாணிதாசன் அவர்கள் தான். இது நிறைய எக்ஸாம்ல ரிப்பீட்டடா வந்திருக்கு. சோ பாத்துக்கோ, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் யாருன்னு கேட்டா டக்குன்னு கண்ணை முடிட்டு அடிச்சிடலாம், வாணிதாசன் தான். வாழ்வினின்றி செம்மையை செய்பவன் நீயே
என்ற பாடலை தமிழ் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம புதுவை அரசு தான். இளங்கோவடிகள் தண்டமில் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் என்று யாரை பாடியுள்ளார்? இளங்கோவடிகள் யாரை இந்த மாதிரி பாடியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சீத்தலை சாத்தனாரதான் பாடியிருக்காரு. கேள்வியை நல்லா படிச்சாலே தெரியும். அங்க சாத்தன் நன்னூர் புலவன் அப்படின்னு இருக்கு. ஆன்சர் சீத்தலை சாத்தனார். வாகிசர், அப்பர், தர்மசேனர், தாண்டகவேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருநாவுக்கரசர் தான் மாதிரி அழைப்பாங்க. ஏர்முனைக்கு நேரிங்கு ஏதுமே இல்லே என்றும் நம் வாழ்விலே பஞ்சமே இல்லை என்ற பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மருதகாசி தான் சரியான விடை. கடைசி கேள்விக்கு வந்துட்டோம். 97 கேள்வி. காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? காவடி சிந்தின் தந்தை. காவடி சிந்து பாடல் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப பிரபலமான பாட்டு, முருகர் பாட்டு ஒண்ணு உண்டுல்ல, சென்னி குல நகர்வாசன். அந்த பாடம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. முருகர் பாட்டு காவடி சிந்து, சென்னிக்குள நகர்வாசர், சென்னிக்குளம் அண்ணாமலையார். சுலபமா அடிச்சிடலாம். கலிங்கத்து பரணி நூலில் அமைந்துள்ள தாளிசைகளின் எண்ணிக்கை 599. சரியான விடை. நாயின் வாயினில் தன்னை நீரென நவ்வி நாவினால் நக்கி விக்குமோ. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் கேட்டிருக்காங்க. இடம்பெற்றுள்ள நூல் எதுனா கலிங்கத்து பரணி என்பது சரியான விடை. 100வது கேள்வி. அதியமானின் தூதராக அவ்வை சென்றதை கூறும் நூல் என்ன அப்படின்னா நீங்க கண்டுபிடிச்சு எனக்கு சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க. 100வது கேள்விக்கான விடையை நீங்க சாட் பாக்ஸ்ல போடுங்க. இந்த மாதிரியான காணொளிகள் அடுத்தடுத்து நம்ம சேனல்ல நான் வந்து ஃப்ரீ டெஸ்ட் கொடுக்க போறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நான் போடுற காணொளி உங்களுக்கு வரும். இந்த 100வது கேள்விக்கான விடைய சாட் பாக்ஸ்ல எனக்கு போடுங்க. நன்றி.